கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தோம்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா ஒரு பிரைவேட் செக்டாரோட லான்ச் ஒன்று இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது என்ன லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சில விஷயங்கள் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. இதுல இந்த ஒரு லான்ச்ல என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒரு பிரைவேட் கம்பெனி, ஓகேங்களா, அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரைவேட் கம்பெனி அவங்க ஒரு ராக்கெட்டை அனுப்ப போறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த ஒரு பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது, கான்டெக்ட் அப்படிங்கிறது தான். அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னையில் இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு பிரைவேட் லான்ச் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன லான்ச், இந்தியாவில் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா தேர் ஆர் செவரல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் லான்ச் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவங்க அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி பான் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? அக்னி பான் சார்ட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவங்களோட ராக்கெட் பேரு. ஸோ இந்த அக்னி பான் சார்ட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராக்கெட் அப்படிங்கிறது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் ஃப்ரம் அ பிரைவேட் லான்ச் பேட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? இந்த அக்னிபான் சார்ட்டட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லான்ச் ஃப்ரம் எ பிரைவேட் லான்ச் பேட். எங்க இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டால தான் இருக்கு. ஆனா அது ஒரு பிரைவேட் லான்ச் பேட். ஓகேவா? இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அக்னிபான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்னிபான் சார்ட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லான்ச் ஃப்ரம் எ பிரைவேட் லான்ச் பேட், ஒரு தனியார் லான்ச் பேட்ல இருந்து ஏவக்கூடிய முதல் ராக்கெட்டாக இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் பவர்ட் ராக்கெட் லான்ச் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்தியாவோட முதல் முறையாக, ஓகேவா, செமி கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் லான்ச் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேட் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது செமி கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு லான்ச் ராக்கெட் லான்ச் அப்படிங்கறத பார்க்கிறோம். அடுத்தது இந்த இன்ஜின் அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட், உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் இன்ஜின் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 3D பிரிண்டட் இன்ஜினாக இருக்கு, அதை சிங்கிள் பீஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் இன்ஜினா இருக்கு, முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது, இண்டிஜினியஸ்லி டெவலப்ட். ஓகேவா? ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்னிபான், அந்த அக்னி காஸ்மோஸ், அக்னிகுல் காஸ்மோஸ் இந்த கம்பெனியோட சிறப்பம்சங்கள் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த 3 விஷயத்தையுமே பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேட்ல இருந்து ராக்கெட் அனுப்ப போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா செமி கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கிறது அதை வச்சு லான்ச் பண்ண போறாங்க. அடுத்தது சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் இன்ஜின், அதுவுமே வேர்ல்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட், இந்தியாவிலயும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ அதுதான் இவங்களோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருக்க போகுது. ஓகேங்களா? சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது யாரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த கண்ட்ரி டு சைன் அன் அக்ரிமெண்ட் வித் இஸ்ரோ அண்டர் இன்ஸ்பேஸ். இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கீழே இஸ்ரோவோட ஒரு ஆர்ம் தான் இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த இன்ஸ்பேஸ் கீழே சைன் பண்ணக்கூடிய இஸ்ரோ கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி இவங்களா தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸோட இந்த ஒரு லான்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதுல இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரி, இன்னொரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் அப்படிங்கிறது, ஓகேவா, ஃபர்ஸ்ட் லிக்விட் ஆக்சிஜன் கிரையோசின் ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லிக்விட் ஆக்சிஜனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஓகேவா? ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் மொத்தம் 4 ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறனால நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரப்போ இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கடைசியா பார்க்கறப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட், இதுல எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லான்ச் ஃப்ரம் பிரைவேட் லான்ச் பேட், ஒரு தனியார் லான்ச் பேட்ல இருந்து ஏவக்கூடிய ஃபர்ஸ்ட் ராக்கெட் அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப இந்தியாவில் முதல்ல லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் இங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ராக்கெட் பேரு விக்ரம் எஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? 2022 லான்ச் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் இதுல இருக்குது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிலிம்ஸ் அண்ட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். ஓகேவா? சோ அடுத்தது நமக்கு சமீபத்தில் அரசியல் காலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க கையில் வச்சிருந்த தெலுங்கானா மாநிலத்தோட அந்த ஆளுநர் பதவியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தோட அந்த துணைநிலை ஆளுநர் பதவியும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் காலத்துக்கு வரப்போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நேரடி மக்கள் பணியை ஆற்றணும் அப்படிங்கிறத அவங்களோட விருப்பத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் அவங்களோட பதவியை, அந்த ஆளுநர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் அவங்களோட அந்த ராஜினாமாவை ஏத்துக்கிட்டு அவங்க கையில இருந்த அந்த பொறுப்பை இன்னொருத்தர் கையில கொடுத்திருக்காங்க. அது யார் கையில அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநரா இருக்கக்கூடிய
திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கையில தான் வந்து கொடுத்திருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தோட ஆளுநர் பொறுப்பும் புதுச்சேரி மாநில அந்த புதுச்சேரியோட அந்த யூனியன் பிரதேசத்தோட துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிற அந்த பொறுப்பும் வந்து ஜார்க்கண்ட் கவர்னராக இருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கையில கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு செய்தி தான் இந்த ஒரு இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கையில மொத்தம் 2 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தோட அந்த ஆளுநர் பொறுப்பு அப்படிங்கிறது கையில இருக்கு. சரிங்களா? ஸோ அது ஒரு செய்தியாக பார்க்குறோம் நம்ம. அடுத்து பார்த்தோம்னா எடிட்டோரியல் பேஜில் இன்னைக்கு பெருசாக எதுவும் இல்லை. சசி தரூர் அவர்களோட ஆர்டிகல் நம்ம பெருசாக எதுவும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. அடுத்து பேசிக்காக எலெக்ஷன் கமிஷன் பற்றி அந்த ஃப்ரீ நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இருந்துச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. சரிங்களா? அடுத்து ராகுல் காந்தி அவர்களை பற்றி கொடுத்துருந்தாங்க. எம்எஸ்பி பற்றி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ பெருசாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா 2 டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன 2 டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பாடிஸ் அவங்க சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், WMO சொல்லுவோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு போன வருஷம் ஃபுல்லா நிறைய ரிப்போர்ட் வந்துச்சு. குறிப்பா பார்த்தோம்னா யுனைடெட் நேஷனோட புரோக்கன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்துச்சு. என்ன சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2023 அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இருந்த உலகத்தோட வரலாற்று ரொம்ப ஹாட்டஸ்ட் இயரா இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட்டை அஃபிஷியலா யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, 2023 அப்படிங்கிறது தான் ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் குளோபல் கிளைமேட் அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023 அப்படிங்கிறது ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1.45 டிகிரிஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதோட கம்பேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா நமக்கு இந்த இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாத்தையுமே ஒரு பேஸா ஒரு இயரை வச்சுப்பாங்க. ஓகேவா? அந்த பேஸ் இயர்ல இருந்து 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த பேஸ் இயர்ல இருந்து ஒரு 4 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்படிதான் நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த வகையில பாக்குறப்ப ப்ரீ இண்டஸ்ட்ரியல் இயரா, ஓகேங்களா, நமக்கு இந்த தொழில் புரட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டெம்பரேச்சர் குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, தொழில் புரட்சி வரதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் மீன் டெம்பரேச்சர் இருந்திருக்கும் இல்லையா, அந்த டெம்பரேச்சரோட இப்போ கம்பேர் பண்றாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு பிளஸ் 1.45 டிகிரிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2023. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 1.45 டிகிரிஸ் செல்சியஸ் அபவ் த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பேஸ் லைன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஹாட்டஸ்டா இருந்த இயர் எது அப்படின்னு பார்த்தோம்னா 2016. ஓகேங்களா? ஸோ 2016 இந்த டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 1.29 இருந்தது. ஓகேங்களா? டிகிரிஸ் இப்போ 1.45 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து குளோபல் வார்மிங்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2023. அதுக்கு முன்னாடி 2023க்கு முன்னாடி எந்த ஒரு வருஷம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2016 தான் இருந்துச்சு நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டாய தொழில், அந்த ஃபோர்ஸ்டு லேபர் பத்தின ஒரு அறிக்கையை வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் 27.6 மில்லியன் பீப்புள் வந்து இந்த கட்டாய தொழில் ஃபோர்ஸ்டு லேபர்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த தரவுகள் அப்படிங்கிறது 2021 ஆண்டுக்கான தரவுகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 27 மில்லியன் பீப்புள் வந்து ஃபோர்ஸ் லேபர்ல இருக்காங்க. அதனால எவ்வளவு லாபம் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்றவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா $36 பில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. யாருக்குன்னா அவங்கள வந்து கட்டாயமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான முதலாளிகளுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் பாவர்ட்டி த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்னா ப்ராஃபிட் அண்ட் பாவர்ட்டி த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிற இந்த ஒரு அறிக்கையை யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிற கேட்கலாம். இல்லை இந்த ஃபோர்ஸ்டு லேபர் பற்றின விஷயங்கள் யார் வெளியிடுறாங்க, அதில் எந்த நாட்டில் அதிகமான ஃபோர்ஸ் லேபர் இருக்கு, இந்தியன்ஸ் இந்த சர்வேல எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்கலாம். இந்தியன்ஸையும் இந்த சர்வேல எடுத்திருப்பாங்க. இந்தியாவிலையும் எல்லா உலக நாடுகள் எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவில் பார்க்குறப்ப இந்த ஃபோர்ஸ்
ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறது யூரோப்லயும் சென்ட்ரல் ஏசியாலையும் தான் அதிகமாக இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அந்த ஃபோர்ஸ்டு லேபர்னு இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதுல எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்லயும் சென்ட்ரல் ஏசியாலையும் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியலா இருக்கக்கூடிய அந்த செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறதா அதிகப்படியான வருமானத்துக்கு வருது. அந்த ஃபோர்ஸ்டு லேபர்லயே அதிகப்படியான மக்களை என்ன ஒரு தொழிலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ உலகம் முழுவதும் 27.6 மில்லியன் பீப்புள் வந்து நமக்கு இந்த ஃபோர்ஸ்டு லேபர்ல எங்கேஜ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதை இந்த ஒரு பேசிஸை எடுத்து பார்த்தோம்னா 1000ல் 3 பீப்புள், அதாவது 1000ல் 3.5 பீப்புள், 1000 பேருக்கு 3.5 மக்கள் வந்து கட்டாய தொழிலாளியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளையும் நமக்கு ILO வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கான ஒரு ஆர்டிகல் தான், சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆர்டிகல் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த பிரைவேட் லான்ச் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் நிறைய ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது எல்லாத்தையும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கவர்னர் பொறுப்பு அப்படிங்கிறது CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில கூடுதல் பொறுப்புகள் வந்து போய் சேர்ந்திருக்கு. அதை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ஹாட்டஸ்ட் இயர் ஆஃப் த ரெக்கார்ட், இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்தது இந்த ILO ரிப்போர்ட்டை பத்தி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டண்டா இந்த ஒரு 4 விஷயங்கள் தான் இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.